Hi, hello, and welcome you all, Mokkal. So, welcome back again to our channel. ஸோ idioms and phrases இனிமேல் வரிசையாக கிளாஸஸ் வரும்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த ஷிஃப்ட் பேஸ் பண்ண அனாலிசிஸ் போட்டுட்டு இருந்தனால நம்மளால் ஈவினிங் அந்த 5:30, 6 o'clock அந்த லைவ் இருந்தனால idioms and phrases கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணாமல் இருந்தோம். ஸோ இன்னிலேருந்து பேக். ஸோ இதுக்கப்புறம் ஷிஃப்ட் அனாலிசிஸ் நம்ம டெலிகிராமில் போடலாம்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பெருசாக தேவையில்லை, இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸை மட்டும் நம்ம ஜிகே மட்டும் நடத்திட்டே போகலாம். ஸோ இன்றைக்கி idioms and phraseஸோட கிளாஸ் நம்பர் 3, 4, 5 இதெல்லாமே 15 பார்த்தலாம். பிகாஸ் ரொம்ப கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு டைம் டியூரேஷனும் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் கிளாஸ் கம்ப்ளீட்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா. ஸோ கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். கண்டென்ட் நம்பர் 1, அ ஸ்டார்ம் இன் அ டீ கப். ஒரு டீ கப்பில் ஒரு சூறாவளி இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு டீ கப், இதை கப்புன்னு நினச்சிக்கோங்க. டீ கப்புக்குள்ளே ஒரு சூறாவளி வருதான், இப்போ அப்படி இருக்கும். அந்த பகவதி படத்தில் வடிவேல் வருவார்ல, அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு வாங்கல. இந்த துண்டி ஈ விழுந்ததா பிரச்சனை, இலையில சாப்பாட்டில் ஈ விழுந்த பிரச்சனை இருக்கும். அதே காமெடி தான். ஸ்டார்ம் இன் அ டீ கப் அப்படின்னா பிக் ஃபர்ஸ்ட் ஓவர் அ ஸ்மால் மேட்டர். ஒரு சின்ன விஷயத்துக்காக பெருசாக அடிச்சுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அ ஸ்டஃப்டு ஷர்ட். ஸ்டஃப்டு ஷர்ட் அப்படின்னா என்னன்னா பாம்பஸ் பர்சன். அதான் பாம்பஸ் அப்படின்னா மிகவும் முக்கியமான ஒரு மனிதர். ஐம் கோயிங் டு see a pompous person. நான் ஒரு முக்கியமான மனிதரை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பஸ் அப்படின்னா a very important person. ஸ்டஃப்டு ஷர்ட் அப்படின்னா பாம்பஸ் பர்சன். நெக்ஸ்ட் ஒன், a thorn in the flesh. a thorn in the flesh, a source of continual annoyance or trouble. இவன் மட்டும்தான்னா எனக்கு கிளாஸில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான். லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவன் தானே எனக்கு எப்பயுமே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க இல்லையா, சேம் அஸ் தட். அ தார்ன் இன் த ஃப்ளெஷ்னான்னு அர்த்தம். இவன் மட்டும்தான் தொடர்ந்து எனக்கு சித்திரவதை பண்ணிகிட்டே இருக்கான், கொடுமை பண்ணிகிட்டே இருக்கான், டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். சோர்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் அனாயன்ஸ் ஆர் ட்ரபிள். நெக்ஸ்ட் ஒன், அ டேர்னிங் பாயிண்ட். அ டேர்னிங் பாயிண்ட்னா எனிதிங் தட் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ், த டைம் அட் விச் அன் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ். அதாவது எப்போ புதுசாக ஒரு மாற்றம் வருதோ, எப்போ ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வருதோ. அ டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா எனிதிங் தட் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ். கம்ப்ளீட்டாக நம்மள ஒரு மாற்றம் உருவாங்களோ, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் அட் விச் த இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் ஆரம்பிக்குதுல்ல, அதுக்கு பேர் தான் அந்த டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், அ வெட் பிளாங்கெட். ஒரு ஈரத்துணி அல்லது ஈரத்துண்டு. A person who discourages enjoyment or enthusiasm. Someone who prevents other people from having fun. எப்படியும் இருப்பானா, 10 பேர் இருப்போம் கிளாஸில். 10 பேர் இருக்கும், இது சும்மா 10ன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 10 பேர் இருக்கும். அதில் ஒருத்தன் மட்டும் சீரியஸ் கேரக்டராகவே இருப்பான். இப்போ எல்லாம் கிளாஸில் டீச்சர் இல்லாதப்போ அல்லது எல்லாரும் ஒரு ஜாலியாக ஒரு அரட்டை அடித்து ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவானா, அதை கெடுத்து விட தான் பார்ப்பான். இந்த மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணுவானா, டைரெக்டாக போய் டீச்சர்கிட்ட உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க, உங்களை இது மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் மார்க்கு கம்மியாக போட்ட இந்த மாதிரி உண்மையிலே இருந்தது. ஒரு ரெப்புன்னு ஒருத்தர், சில ரெப்பு இப்படி தான் இருப்பாங்க கிளாஸில். அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, போட்டு கொடுக்குறோம்னா என்ன பண்ணுவாங்க, ப்ரொஃபஸர் நம்மளை வாங்குவாங்க. ஸோ அது மூலமாக ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு பண்பு. அதாவது ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கிறத கெடுக்கக்கூடிய ஒருத்தன், இவங்க எப்பரா சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க எப்பரா ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன் இருந்தானா என்ன பண்ணுவான், பிடிக்காதவன் இருப்பான்ல, அதுக்கு பேர் தான் அந்த வெட் பிளாங்கெட். அவன் இனிமேல் ஈரத்துணியாக நினச்சிக்கோங்க அவனை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒயிட் எலிஃபண்ட். ஒயிட் எலிஃபண்ட்னால என்னதானா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவாது. பார்க்க பிரமிப்பாக இருக்கும், ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவாது. நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், அவங்களோட பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டல்லாம் 300-350 ரூபா ஒரு பிரியாணி ஒரு சாப்பாடு வாங்குறோம். பட் பேக்கிங்லாம் பயங்கரமாக இருக்கும், உள்ளே பார்த்தா கேவலமாக இருக்கும். அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்பு அப்படின்னு தோணும். ஸோ அதே தான் ஒயிட் எலிஃபண்ட். பார்க்க ஒயிட்டாக அப்படி இப்படி தோணாலும் உள்ளத்துக்கு ஒன்றுமே இருக்காது, ஓனருக்கு ஒன்றுத்துக்கும் உதவாது. யூஸ்லெஸ் டு இட்ஸ் ஓனர். நெக்ஸ்ட் ஒன், வைல்டு கூஸ் சேஸ். வைல்டு கூஸ் சேஸ்னா தேவையில்லாததுக்காக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக, அதாவது அதனால ஒரு பலனுமே கிடையாது, ஆனால் அதுக்காக நம்ம ஒரு முயற்சியை போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அதுதான். ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணி பேச வேணாம். இப்போ ஒரு
படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வச்சு சண்டை போடுறாங்க. சிம்பிள். விஜய் படம், அஜித் படம் வருது, இது எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, அது எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, அதில் நம்ம எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம், அதுக்குன்னு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கு எத்தனை பேர்கிட்ட சண்டை போடுறோம் அப்படின்னா அதோட எண்டு பாயிண்ட் நமக்கு ஏதாச்சும் அதில் கிடைக்குதா, நமக்கு ஏதாவது காசு கிடைக்குதா, நமக்கு ஏதாவது அதில் பலன் இருக்கா அப்படின்னா 1% இல்லை, 1% கூட கிடையாது. பட் எதனா இது ஃபியூட்டைல் சர்ச், யூஸ்லெஸ் சர்ச். ஃபியூட்டைல்னா யூஸ்லெஸ், ஒர்த்லெஸ் ஹண்ட் ஆர் சேஸ். அப்போ ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு வேட்டையாடிக்கிட்டு இருக்கோம், ஒரு அன்ப்ராஃபிட்டபிள் அட்வென்ச்சர். அதில் ஒரு சுவாரஸ்யமே இல்லை தண்டத்துக்கு, அதனால நமக்கு ஒரு பலனுமே இல்லை. ஆனாலும் அதை நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு அட்வென்ச்சரையோ ஒரு சேஸோ ஒரு ஹண்டோ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதனால அதோட ஃபைனல் அவுட்புட் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, உல்ஃப் இன் ஷீப்ஸ் கிளாத்திங் அண்ட் உல்ஃப் இன் ஷீப்ஸ் கிளாத்திங், அதாவது ஹைப்போக்ரைட், அதாவது டேஞ்சரஸ் பர்சன் பிரிட்டெண்டிங் டு பி ஹார்ம்லெஸ். ஒரு ஷீப்போட இடத்துல ஒரு உல்ஃப் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும், நான் வந்து டேஞ்சர் இல்லை, நானும் உங்களை மாதிரி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீப்பர் செல் இருப்பான்ல, அவன் தான். நான்லாம் இந்த தப்பு பண்ண மாட்டேன்டா, நான்லாம் எதுவும் போட்டு கொடுக்க மாட்டேன்டான்னு நம்ம கூடயே தான் இருப்பான். பட் அவன் டேஞ்சர். நம்ம டேஞ்சர்ன்றதை நம்ம முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டோம்னா அவன்கிட்ட பழக்கத்தை கட் பண்ணிடுவோம். அதுமாரி இருக்க ஆள் தான் ஹைப்போக்ரைட். ஹைப்போக்ரைட் ரீசெண்டாக கூட நம்ம கொஸ்டினில் பார்த்தோம், அ டேஞ்சரஸ் பர்சன் பிரிட்டெண்டிங் டு பி ஹார்ம்லெஸ். நான்லாம் அதை அடிக்க மாட்டேன்டா வாடா, நான்லாம் அதுவும் உன்னை பண்ண மாட்டேன்னு சொல்லி டீச்சர் நம்மளை கூப்பிடுவாங்க. பட் பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம காது பிடிச்சி ஒரு திருவாங்க. சேம். நெக்ஸ்ட் ஒன், அபவ் போர்டு. அபவ் போர்டு, போர்டுக்கு மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வித்தவுட் எனி சீக்ரெட், எதுவுமே இருக்காதாங்க. ஸோ ஓப்பன் அண்ட் ஃப்ராங்காக இருக்கும், ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு டாக். சரிங்களா? ஹானஸ்ட் அண்ட் ஃப்ராங்க் வித்தவுட் எனி சீக்ரெட், எந்த சீக்ரெட்ஸும் இருக்காது, ரொம்ப ஃப்ராங்காக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். அபவ் போர்டுனா. நெக்ஸ்ட் ஒன், அபவ் ஆர் ஓவர் ஒன்ஸ் ஹெட். ஒருத்தன் மண்டைக்கு மேலே அப்படின்னா அப்போ எப்படி எடுத்துக்கலாம், ஒருத்தன் மூளைக்கு, அவனோட மூளைக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தமிழில் மூளைக்கு அப்பாற்பட்டது, மூளைக்கு அப்பாற்பட்டது. பியாண்ட்ஸ் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பியாண்ட்ஸ் ஒன் கேப்பபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். அவனால் முடியாத விஷயத்தும் தெரியும். ஒன்ஸ் கேப்பபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கக்கூடிய எபிலிட்டியை தாண்டி. இப்போது சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு புரியவே புரியாது, நம்ம மூளைக்கு எட்டினது இவ்வளோ தாண்டான்னு சொல்லுவோம்ல, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடும். அது ஒரு ப்ராப்ளம். நம்ம மூளைக்கு எட்டினது இவ்வளோ தாண்டா, உன் மூளைக்கு இவ்வளோ தாண்டா வரும். சில பேர் அடிச்சு போட்டாலும் இதை எனக்கு புரியலன்னு சொல்லுவான். நம்மளும் அவ்வளோ சொல்லி புரிய வைப்போம், அவன் மூளைக்கு அவ்வளோதாண்டா எட்டணும். ஸோ அது பேர் தான் அபவ் ஒன்ஸ் ஹெட், அவன் மண்டைக்கு மீறிய ஒரு மூளைக்கு அப்பாற்பட்டது, பியாண்ட்ஸ் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஆசிட் டெஸ்ட். நம்ம ஸ்கூலில் காலேஜில் பண்ணுவோம் ஆசிட் டெஸ்ட். ஸோ இந்த ஆசிட் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவோம், ஒன்று வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அது இந்த கலரில் வந்துச்சுன்னா அது வந்து சால்ட்டு, இந்த கலரில் வந்துச்சுன்னா அது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இந்த கலரில் வந்துச்சுன்னா இந்த ஆசிட் அப்படின்னு சொல்லி ஆசிட் டெஸ்ட் எடுப்போம். ஸோ அந்த ஆசிட் டெஸ்ட்ன்றது டெஃபினட்டிவ் ப்ரூஃப் ஆர் ட்ரூத், அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி. டெஃபினட்டிவ் ப்ரூஃப் ஆஃப் ட்ரூத்தா அல்லது ஃபால்ஸான்னு தெரியும். அதே மாதிரி எ ஃபேக்ட், ஈவெண்ட் ஆர் சிச்சுவேஷன் தட் ப்ரூவ் சம்திங், ஒரு நிகழ்வு அல்லது ஒரு சந்தர்ப்பம் அது ஒன்று ப்ரூவ் பண்ண வைக்குது, எதையோ ஒன்று, ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் இது ஆசிட் டெஸ்ட். அது நீங்கள் பேர்லேருந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒன், அச்சிலிஸ் ஹீல். அச்சிலிஸ் ஹீல். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஊரில் வந்து சில பேர் வந்து நம்ம வேறு வேறு பேரில் கூப்பிடுவோம், ஆச்சி, அம்மாச்சி, பாட்டி, ஆத்தா, நிறைய பேர் வச்சு கூப்பிடுவோம் பாட்டியை. ஸோ ஆச்சி ஞாபகம் வச்சுங்க, ஆச்சிலீஸை. ஆச்சி ஞாபகம் வச்சிங்கன்னா, ஆச்சிலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க. வீக்னஸ் ஆர் வல்னரபிள் பாயிண்ட், ரொம்ப வீக்கான ஒரு இடம் அவங்களுக்கு எது அப்படின்னா வயசானவங்க, யாருக்கு, ஆச்சிங். ஸோ ஆச்சிலீஸ் ஹீல் அப்படின்னா வீக்னஸ் ஆர் வல்னரபிள் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை வீக்னஸ் ஆர் வல்னரபிள்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் வீக்னஸுக்காகனா, ஆச்சி அந்த பேர் எடுத்து வீக்காக இருக்காங்க, பாட்டி மோசமாக இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ். ரொம்ப ஈஸி. நம்ம உலகின் தலைச்சிறந்த சொல் செயல் அப்படின்ற மாதிரி தான். வாட் யூ டூ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் யூ சே. வாட் யூ டூ ரிவீல்ஸ் த ரியல் யூ. நம்ம என்ன பேசுகிறோன்றதை விட என்ன செய்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். பேசுகிறது எவன் வேணால் பேசுவான். நான்லாம் படிச்சிருந்தா அப்பயே கிளியர் பண்ணிப்பேன் தெரியுமான்னு சும்மா ஊரில் உட்காந்து சொல்கிறோம் 1000 பேர் இருப்பான். ஸோ அவனெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம தான் டெவலப்பே ஆக முடியாது. சிலர் வந்து சொல்லுவாங்க ஊருக்கு போனோம்னாலே, நான் உட்காந்துருப்பேன்டா, உட்காந்துருந்தா கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. உட்கார வேண்டியது என்னன்னு கேட்டிருக்கணும். ஸோ ஆனால் உட்கார மாட்டாங்க. நம்மள்ட்ட சொல்லுவாங்க, உட்காந்து நான் 1 வருஷத்தில் படித்தா நச்சுன்னு கிளியர் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு இருந்தால் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு.
பூமர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆட் இன்சல்ட் டு இன்ஜூரி. இதுலேயே கண்டுபிடிச்சிடலாம். எரியிற எண்ணெயில் நெருப்பை ஊற்றாதன்னு சொல்லுவோம். எரியிற எண்ணெய் நெருப்பை ஊற்றாத அப்படின்னு. எரியிற எண்ணெயில் நெருப்பை ஊற்றாத. ஆட் இன்சல்ட் டு இன்ஜூரி டு ஃபர்தர் அ லாஸ் வித் மாக்கரி டு வர்சன் அண்ட் அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன். நான் ஏற்கனவே அடி வாங்கி தாண்டா இருக்கேன், என்னை ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு தான் அனுப்பியிருக்கானுங்க திருப்பி செய்கிறதுக்கு, அந்த மாதிரி தான். ஸோ வந்து ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப இப்போ ஆல்ரெடி நம்ம வேலை இல்லாமல் ஒரு ஜாப்லெஸ் ஒரு அன்எம்ப்ளாய்டு லெவலில் இருக்கோம். நமக்கு இன்னும் கஷ்டம் கொடுக்குற மாதிரி இந்த டிஎன்பிசி இந்த வருஷம் எக்ஸாமே வைக்கல. டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாமே வைக்கலன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நம்ம எஸ்எஸ்சியில் இந்த ஒரு வருஷம் எக்ஸாமே இல்லைன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? ஆல்ரெடி 3 வருஷம் உட்காந்துருக்கோம் வேலை இல்லாமல், 4 வருஷம், இன்னொரு வருஷம் வேலையே இல்லைன்றானே. அப்போ இன்னும் நம்மளை இன்னும் மோசப்படுத்துறது. அது எரியிற எண்ணெயில் நெருப்பு ஊற்றாது. ஏழ்றனே ரொம்ப மோசமாக இருக்கேன், இன்னும் மோசப்படுத்துறது. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன், ஆஃப்டர் ஒன்ஸ் ஓன் ஹார்ட். ஆஃப்டர் ஒன்ஸ் ஓன் ஹார்ட், ஷேரிங் ஆர் ஹேவிங் ஒன்ஸ் டேஸ்டஸ் ஆர் வியூஸ். ஒரே மாதிரி அல்லது ஈக்குவலாக ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்குது அல்லது ஒரே மாதிரி பார்வை இருக்குது. எனக்கும் பரவாயில்ல, ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறோம், பரவாயில்ல, உனக்கு எனக்கும் ஒரே டேஸ்ட்டு தான், இல்லை எனக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கு, உனக்கும் அந்த பிடிச்சிருக்கு. ஷேரிங், ஷேர் பண்ணிக்கிறோம் அல்லது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தன்மை. ஆஃப்டர் ஒன்ஸ் ஓன் ஹார்ட், அவன் மனது மாதிரியே என் மனதும். ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆஃப்டர் ஒன்ஸ் ஓன் ஹார்ட். அதே மாதிரி வந்து இது கிளாஸ் வந்து 15 கிளாஸஸ்க்கு மேலேயே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் டேஸில் பார்ப்போம். பிகாஸ் வந்து நான் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி இதில் அதிகமாக ஸ்கிப் பண்ணதான் முடியாது. எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக, எல்லாமே நான் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எல்லாத்தையுமே நம்ம படிச்சிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கிளாஸஸ் அதிகமாக தான் வரும். கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, ரெகுலராக ஃபாலோ பண்ணி vocab மாதிரி பார்த்துட்டீங்க, ஒன் வேர்ட் மாதிரி இதையும் பார்த்துட்டிங்கன்னா கட்டாயமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல் மக்கள்ஸ். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டுன்னு விழுந்து நேரும். தேங்க்யூ ஆல், நன்றி, பாய்.